சில நேரம் பார்த்தமா இருந்தா, அந்த லைஃப்ல நெகட்டிவான விஷயம் நடக்கிற நேரம் நாங்க வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில நேரம் எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அந்த நெகட்டிவான விஷயத்துக்குள்ள நாங்க எப்படி பாசிட்டிவ பார்க்குறது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நாங்க போக விரும்பாம இருக்கலாம். சில நேரம் அந்த இடத்தில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஆனா, அத நாங்க போகாம விடுவமா இருந்தா, அந்த இடத்துல உள்ள எல்லா சந்தோஷங்களையும் சில நேரம் நாங்க எடுத்துக்கொள்ளாமலே போயிருப்போம். சில நேரம் அந்த இடத்துக்கு போறனால, புதிய மனிதர்கள நீங்க சந்திச்சிருக்கலாம். அழகான பூஞ்செடிகளாக இருக்கலாம், சுத்தமான காத்தா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, பறவைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகளாக கூட இருக்கலாம். அந்த எல்லா விஷயத்தையும் நாங்க இழக்க நேரிடும். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தா சில நபர்கள்னா இப்போ ஒரு பெண்ண பார்த்து, அதாவது ஒரு மருமகள பார்த்து ஒரு மாமியார் சொல்றாங்க, "நீ செத்து போயிரு நாளைக்கு. அப்பதான் எனக்கு நிம்மதி." அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா, அத கேட்குற நேரம் நமக்கு என்னவாகுது? ஓகே. அதே மாதிரி அந்த மருமகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா, அந்த மருமக அத எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த மருமக யோசிக்கிறாங்க, "நாளைக்கு நான் செத்து போயிட்டேனா இருந்தா, எங்க மாமிக்கு சமைச்சு குடுக்க யாரும் இல்லையே! நான் தானே சமைச்சு குடுக்கணும்." அப்படின்னு அவங்க அத என்ன செய்றாங்கன்னா, பாசிட்டிவா எடுத்துக்கொள்றாங்க. அப்ப நாங்க சில நேரம் பார்த்தீங்களா இருந்தா, அ ஆஃபீஸுக்கு போறதா இருக்கும். எங்களால சில நேரம் அங்க போக விருப்பம் இல்லாம இருக்கும். நாங்க தான் அதுக்கு காரணமா கூட இருக்கு. சில நேரம் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு அங்க போக தடுக்குமா இருக்கும். ஆனாலும் அ எங்கள விரும்புற நபர்கள், எங்களுடைய செயல்பாட விரும்புற யாராவது ஒருத்தர் அங்க இருப்பாங்க. அப்ப அவர்கள் வந்து உங்கள மிஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க யாருக்கோ பாசிட்டிவா இருக்க போறீங்க. உங்களுடைய நெகட்டிவால மத்தவங்களுடைய பாசிட்டிவ நீங்க இல்லாமக்குறீங்க. அதே நேரம் நீங்க பாசிட்டிவ் குடுக்குற ஒரு நபராக கூட அங்க இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பமாக அது அமைஞ்சிரும். அப்ப நெகட்டிவ் எங்க இருக்கோ, அங்க எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அத நாங்க உள்வாங்குவோமா இருந்தா, எங்களோட லைஃப் வந்து சூப்பரா போகும். இப்ப யாராவது ஏதாவது சொல்லும்போது எங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா, அந்த விஷயம், அந்த செயல் தொடர்பாக நாங்க சரியோ, பிழையோ அப்படின்ட்டுன்னு வாதிடக்கூடாது. அப்படி வாதிடுற நேரமும் எங்களுக்குள்ள சில நேரம் நெகட்டிவான விஷயங்கள் உருவாகும். ஓகே, அது பிடிக்கலன்னா, அத அங்கேயே நாங்க வச்சுருவோம். அத எங்கட மைண்டுக்குள்ள நாங்க கொண்டு வர தேவையில்ல. அதே மாதிரி ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தா, அந்த வார்த்தை, அந்த செயல மட்டும் பாருங்க. அத உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அதாவது அந்த செயல், அந்த வார்த்தைய பத்தி ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. ஐயோ! இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி நடந்துருச்சு, அப்படின்னு நாங்க சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான வைப்ரேட் தான் வருமே ஒழிய, அது வந்து நல்ல விஷயமா எங்களுக்கு இருக்காது. அப்ப நெகட்டிவ் வார இடத்துல நாங்க எப்படியெல்லாம் பாசிட்டிவா மாத்திக்கலாம், அதே மாதிரி எங்களுடைய மைண்ட நாங்க எப்படி பாசிட்டிவா வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, எங்களோட லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். சில நேரம் நெகட்டிவா நடக்கிற நேரம் சைலன்ஸா சைலன்ஸா நாங்க இருந்து பார்த்தமா இருந்தா, நம்மள சில நேரம் உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய தன்மை கூட ஏற்படலாம். என்ன நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவை இன்னைக்கு எனக்குள்ள நெகட்டிவான விஷயங்கள் ஃபீல் ஆகுறனால பாசிட்டிவ்க்காக இத உங்களோட பகிர்ந்து கொண்டேன்.